சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல புதிய பாடத்திட்டத்தில் ஒரு பொருட்பன்மொழி என்ற டாபிக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த டாபிக்ல இருந்து அதிகபட்சமாக 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ அந்த டாபிக்கை நம்ம இந்த வகுப்புல முழுமையாக முடிக்க போறோம். கிட்டத்தட்ட 335 ஒரு பொருட்பன்மொழி சொற்களை நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். எல்லா வகையான பள்ளி பாட புத்தகத்தில் இருந்தும் மற்றும் எல்லா வகையான அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் இருந்தும் எடுக்கப்பட்ட மிக முக்கிய 335 ஒரு பொருட்பன்மொழி சொற்களை பார்க்கலாம். முதல்ல ஒரு பொருட்பன்மொழினா என்ன என்பதற்கான வரையறையை தெரிஞ்சுங்க. ஒரு பொருட்பன்மொழி என்பது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் ஒரு தொடரில் அடுத்தடுத்து வருவதை குறிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய பொருள் என்னன்னா, செய்யுள் இயற்றும் போதோ அல்லது உரைநடை இயற்றும் போதோ ஒரே பொருளை குறிக்கக்கூடிய இரு சொற்கள் அடுத்தடுத்து வந்தா அதுதான் ஒரு பொருட்பன்மொழி. இப்ப இலக்கணப்படி பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு செய்யுள்ள ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் இடம் பெறணும். ஆனா செய்யுள்ளையும் உரைநடையிலையும் என்ன பண்றாங்கன்னா, எழுதும் பொழுது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய 2 சொற்களை எழுதி விடுகிறார்கள். இப்ப இது பிழையா என்றால் இது பிழைதான். ஆனா நன்னூலார் என்ன குறிப்பிடுகிறார்னா, ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வழா, சிறப்பு கருதி ஒரு பொருட்பன்மொழியை செய்யுளிலோ உரைநடையிலோ இயற்றியிருந்தால் அதை நீங்கள் பிழையாக எடுத்துக்கொள்ள கூடாது. அததான் அடுத்த பாயிண்ட் சொல்லுது பாருங்க. ஒரு பொருளை குறிப்பிடும் இரு சொற்கள் செய்யுளில் காரணமின்றியோ அல்லது அப்பொருளை சிறப்பிக்கவோ வந்தால் அது பிழை இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களின் மரபின் அடிப்படையில் ஒரு பொருட்பன்மொழியை நம்ம பிழைன்னு எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால் ஒரு பொருட்பன்மொழி என்பது மரபு வலுவமைதியாகவும் நாம் கொள்ளலாம். இதுதான் ஒரு பொருட்பன்மொழியை பற்றிய அடிப்படை குறிப்பு. இப்போ பல்வேறு இலக்கியங்கள், நம்முடைய பள்ளிப்பாட புத்தகங்கள், அவுட் சோர்ஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 335 ஒரு பொருட்பன்மொழிகளை அதனுடைய பொருளோட நம்ம பார்க்கலாம். பாருங்க, அரிமுகுந்தன், அரி என்றாலும் முகுந்தன் என்றாலும் விஷ்ணுவை குறிப்பிடும். பூணணி, டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. பூண் என்றாலும் அணி என்றாலும் அணிதலை தான் குறிப்பிடும். இப்ப இது ஒரு பொருட்பன்மொழி. உயர்ந்து ஓங்கு, உயர்ந்து ஓங்கு, இந்த 2 சொல்லும் சேர்ந்து உயர்ந்தோங்குன்னு வந்திருக்கு. இதனுடைய பொருள் உயரம். பரிதி ஞாயிறு, பரிதி என்றாலும் ஞாயிறு என்றாலும் சூரியன் தான். அருள் இரக்கம், அருள் இரக்கத்துல 2 வார்த்தை இருக்கு, அருள் மற்றும் இரக்கம். அருள் இரக்கம் என்பதன் பொருள் கருணை. கவிதை பா, கவிதை என்றாலும் செய்யுள் தான், பா என்றாலும் செய்யுள் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்க, பூம்போது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பூ என்றாலும் மலரை தான் குறிப்பிடும், போது என்றாலும் மலரை தான் குறிப்பிடும். இப்போ பூம்போது என்பதும் ஒரு பொருட்பன்மொழி தான். அக்னி தீ, அக்னினால என்ன வரும்? நெருப்பு. தீ என்றாலும் நெருப்பு தான். குழி தாழ்ந்து, குழினாலும் பள்ளம் தான், தாழ்ந்து என்றாலும் பள்ளம் தான். குழித்தாழ்ந்து என்பது பள்ளம். சுடர் ஒளி, சுடர் என்றாலும் ஒளியை தான் குறிப்பிடும், ஒளி என்றாலும் ஒளியை தான் குறிப்பிடும். நடுமையம், நடு என்றாலும் மத்தியமம்தான், மையம் என்றாலும் மத்தியமம்தான். தொண்டு வேலை, நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்றால் இறைவனுக்கு பணி செய்கிறீர்கள். நான் என்னுடைய மேலதிகாரிக்கு வேலை செய்கிறேன் என்றாலும் பணிதான். அப்ப தொண்டு வேலை என்றால் ஒரு பொருட்பன்மொழி. அதனுடைய பொருள், அது உணர்த்தும் பொருள் பணி. பிறை கூன், பிறை என்றாலும் வளைந்தது தான், கூன் என்றாலும் வளைந்தது தான். பிறை கூன் என்பதன் பொருள் வளைவு. நாகிழங்கமுகு, அருமையான வார்த்தை, சங்க இலக்கியத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாகு என்றால் இளமை, இளம் என்றாலும் இளமை. அப்ப நாகிழங்கமுகு என்பதில் நாகிழம் என்பது இளமையை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. கன்றிளங்குழவி, கன்று என்றாலும் இளமதான், இளம் என்றாலும் இளமதான். இப்ப கன்றிளம் குழவி என்பதும் இளமையைத்தான் குறிப்பிடும். ஒரு தனி, தனி ஒருவன் நம்ம சொல்றோம். தனி என்றாலும் ஒரு என்றாலும் ஒன்று தான், தனிமை தான், தனியாக இருக்கக்கூடியவன். தொழுது வணங்கி,
தொழுது என்றாலும் வணங்குதல் தான், வணங்கி என்றாலும் வணங்குதல் தான். மாணவர்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு வகுப்பை முழுசாக பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இதற்கு அடுத்து ஒரு பொருட்பன்மொழி டாப்பிக்கை எங்கேயுமே படிக்க தேவையில்லை. சரிங்களா? அதனால் கரெக்டாக கூர்ந்து கவனிங்க. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் காது கொடுத்து கேட்டுட்டாலே ஒரு பொருட்பன்மொழி டாபிக் ஓவர். அதனால் கரெக்டாக கவனிங்க. வல்விரைந்து, வல் என்றாலும் விரைவு, விரைந்து என்றாலும் விரைவு தான். மலை உச்சி, மலை என்றாலும் உயரம் என்ற பொருளை தரும், உச்சி என்றாலும் உயரம் என்ற பொருளை தரும். சொற்பதம், சொல் என்றாலும் சொல்லை குறிக்கும், பதம் என்றாலும் பதத்தை குறிக்கும், கிளவி என்றாலும் சொல்லை குறிக்கும். அதனால சொற்பதம் என்பது சொல்லை குறிக்கிறது. மறை என்றாலும் வேதம், வேதம் என்றாலும் வேதத்தை குறிப்பிடுகிறது. இப்போ மறை வேதம் என்பது வேதத்தை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பானா, பொருளை கேட்பது ஒரு வகையான கேள்வி. ஆனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று ஒரு பொருட்பன்மொழி அல்லன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா வார்த்தைகளுக்கும் நமக்கு பொருள் தெரிஞ்சு இது ஒரு பொருட்பன்மொழியா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் அந்த கேள்விக்கு நம்மால் விடையளிக்க முடியும். நான் கொடுத்திருக்கிற எல்லா ஒரு பொருட்பன்மொழி சொற்களையும் கவனமாக நீங்கள் மைண்டில் எழுதிங்க, மனப்பாடம் பண்ணிங்க. மெய் யாக்கை, மெய் என்றாலும் உடல், யாக்கை என்றாலும் உடல். ஞானம் அறிவு, அதுதான் ஞான அறிவுன்னு கொடுத்துருக்கிறாங்க. ஞானம் என்றாலும் அறிவை குறிப்பிடும், அறிவு என்றாலும் அறிவை குறிப்பிடும். பன்னிசை, பண் என்றால் என்ன பொருள்? இசைதான். இசை என்றாலும் இசையை தான் குறிப்பிடும். பன்னிசை இசை. இறையரசன், இறை என்றாலும் அரசனை குறிப்பிடும், அரசன் என்றாலும் மன்னனை குறிப்பிடும். இப்போ இறையரசன் என்பது அரசனை அல்லது மன்னனை குறிப்பிடுகிறது. மீமிசை, மீ என்றாலும் மேல், மிசை என்றாலும் மேடு அல்லது மேல் என்று பொருள். இப்போ மீமிசைனா மேல். காலடி, பாருங்க, இதை பல இடத்துல நம்மளே பயன்படுத்தியிருப்போம். கால் என்றாலும் பாதம், அடி என்றாலும் பாதம் தான். அப்ப காலடி என்பது ஒரு பொருட்பன்மொழி. தத்தை கிளி, தத்தை என்றால் கிளியை குறிப்பிடும், கிளி என்றாலும் கிளியை குறிப்பிடும். நூற்பணுவல், இதை பல இடத்துல நம்ம பயன்படுத்தியிருப்போம். நூல் என்றாலும் எதை குறிப்பிடும்? நூலை தான் குறிப்பிடும். பணுவல் என்றாலும் நூலை குறிப்பிடும். அப்போ நூற்பணுவல் என்பதும் ஒரு பொருட்பன்மொழி தான். முன்னீர் பறவை, முன்னீர்னா என்ன பொருள்? கடல். பறவை என்றாலும் என்ன பொருள்? கடல். இப்போ முன்னீர் பறவை என்றால் கடலை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. சமுத்திர பறவை, சமுத்திர பறவை, சமுத்திரம்னாலும் கடலை குறிப்பிடும், பறவைனாலும் கடலை குறிப்பிடும். இளம் சிறு, இளம் என்றால் இளமையை குறிப்பிடும், சிறு என்றாலும் இளமையைத்தான் குறிப்பிடும். இப்போ இளஞ்சிறு என்பது இளமை என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து பாருங்க, ஓங்கி உயர்ந்து, உத்தமன் பேர்பாடி என்ற வரிகள் வருகிறது. அந்த ஓங்கி உயர்ந்து என்பதில் ஓங்கி என்றாலும் உயரத்தை குறிப்பிடும், உயர்ந்து என்பதும் உயரத்தை குறிப்பிடும். எனவே ஓங்கி உயர்ந்து என்பது ஒரு பொருட்பன்மொழி. வாடி வதங்கி விட்டேன் என்றால் வாடினாலும் வாடுதல் தான், வதங்குதல் என்பதற்கும் வாடுதல் என்ற பொருள் இருக்கிறது. எனவே வாடி வதங்கி என்ற ஒரு பொருட்பன்மொழிக்கு வாடுதல் என்று பொருள். களிற்றுறுத்தல், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் கண்டிப்பாக நம்ம தவறு செஞ்சிருவோம். களிற்று உறுத்தல்னா களிறு என்றாலும் எதை குறிப்பிடும்னா ஆண் யானையைத்தான் குறிப்பிடும். ஒருத்தல், ஒருத்தல் என்பதும் ஆண் யானையை குறிப்பிடும் சொல். இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கு. களிற்றொருத்தல் ஆண் யானை. காத்து ஓம்பல், காத்தோம்பல் என்பது காத்து ஓம்பல். இப்போ காத்து என்றாலும் பாதுகாப்பு, ஓம்பல் என்றாலும் பாதுகாப்பு. கோவேந்தன், கோனா அரசன், வேந்தன் என்றாலும் அரசன். இப்போ கோவேந்தன் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் அரசன். நித்திரை தூக்கம், நம்ம இதை வேறு வேறு சொல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நித்திரை என்றாலும் உறக்கம்தான், தூக்கம் என்றாலும் உறக்கம்தான். கார்மேகம், பல பேருடைய பெயர்கள் இருக்கும் கார்மேகம்னு. இப்போ கார் என்றாலும் மேகத்தை குறிப்பிடும், மேகம் என்றாலும் மேகத்தை தான் குறிப்பிடும். இப்போ கார்மேகம் என்பது ஒரு பொருட்பன்மொழி. கவிப்பாட்டு, கவி என்றாலும் கவிதை தான், பாட்டு என்றாலும் கவிதை தான், அதாவது பாடலை தான் குறிப்பிடும். இப்போ கவிப்பாட்டு பாடல். புத்தக ஏடு, புத்தக ஏடு, ஏடு என்றாலும் புத்தகத்தை குறிப்பிடும், புத்தகம் என்றாலும் புத்தகத்தை தான் குறிப்பிடும். ஆகாய வானம், ஆகாயம்னாலும் வானம் தான், வானம் என்றாலும் வானம் தான். சரீர உடம்பு, சரீர உடம்புனா என்ன? சரீரம் என்றாலும் உடல், உடம்பு என்றாலும் உடல் தான். பிறை,
பிறைனா எதை குறிப்பிடும்? நிலவை குறிப்பிடும். நிலவு என்பதும் நிலவை குறிப்பிடும். இந்த பிறை நிலவு என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் சந்திரன், திங்கள் என்று நாம் குறிப்பிட்டு கொண்டே போகலாம். அப்ப பிறை நிலவு என்பதும் நம்ம என்ன சொல்லலாம்? ஒருவருட் பன்மொழி தான். கணை அம்பு, கணைனா அம்பை தான் குறிப்பிடும். அம்பு என்பதும் அம்பை குறிப்பிடும். வெற்பு மலை அல்லது மலை வெற்புன்னு வரும். வெற்புனாலும் மலையை தான் குறிப்பிடும். மலையினாலும் மலை தான். நிகர் ஒப்பு, எனக்கு நிகர் நீயா என்று சொல்லுவோம். அதாவது ஒப்புமைப்படுத்துவது. ஒப்பு என்றாலும் ஒப்புமைப்படுத்துதல் தான். இப்ப நிகர் ஒப்பு என்றால் ஒப்புமை என்ற பொருள் தரக்கூடிய ஒருவருட் பன்மொழி. ஈனம் இழிவு, நல்லா பாருங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. ஈனம் இழிவு. ஈனம் என்றாலும் இழிவை குறிப்பிடும் சொல். இழிவு என்றாலும் இழிவை குறிப்பிடும் சொல். அப்ப ஈன இழிவு என்பது இழிவு என்ற பொருள் தரும் ஒருவருட் பன்மொழி. அடுத்து பாருங்க, மிசை மேல். இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மிசை என்றாலும் மேடு என்றாலும் ஒண்ணுன்னு. மேல் என்றாலும் மேடுதான். மிசை மேடு என்ற ஒருவருட் பன்மொழி பொருள் மேடு. கழி பெரும் காரிகை, இது ரொம்ப 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 முக்கியமான ஒருவருட் பன்மொழி. கழி என்றாலும் மிகுதியை குறிப்பிடும். பெரும் என்றாலும் மிகுதியை குறிப்பிடும். இப்ப கழி பெரும் காரிகைனா மிகுதி. சால மிகுந்து, சால தவ கூர் கழி என்பதெல்லாம் மிகுதியைத்தான் குறிப்பிடும். அப்ப சால என்றாலும் மிகுதிதான், மிகுந்து என்றாலும் மிகுதிதான். இப்ப சால மிகுந்து என்பதன் பொருள் மிகுதி. ஒல்லையில் விரைந்து, பெரிய புராணத்துல வரும். ஒல்லைனாலும் வேகமாக, விரைந்து என்றாலும் வேகமாக. இப்ப ஒல்லையில் விரைந்து என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் வேகமாக. உயர்ந்து ஓங்கு, உயர்ந்து ஓங்கு, இந்த இரண்டு சொல்லும் உயரம் என்ற பொருளை தான் தருகிறது. நிவந்து ஓங்கு, அருமையான ஒரு சொல். நிவந்து என்றாலும் உயர்ந்த என்ற பொருள் தான் தரும். ஓங்கு என்றாலும் உயர்ந்த என்ற பொருளை தான் தரும். அப்ப பாருங்க, உயர்ந்தோங்கு, நிவந்தோங்கு, இந்த இரண்டு ஒருவருட் பன்மொழியின் பொருள் உயரம். புனிற்றிழமை, இத நம்ம டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கலாம். புனிறு என்றாலும் இளமையைத்தான் குறிப்பிடும். இளம் என்றாலும் இளமையைத்தான் குறிப்பிடும். புனிற்றிழமை என்பது இளமை பருவத்தை குறிப்பிடும் ஒருவருட் பன்மொழி. அழகு பொலிவு, அழகு என்றாலும் வனப்பை தான் குறிப்பிடும். பொலிவு என்றாலும் வனப்பை தான் குறிப்பிடும். அழகு பொலிவுனா அழகு அல்லது வனப்பு. சேய் குழவி, சேய்னா குழந்தை, குழவினாலும் குழந்தை தான். அக்னி தீனா நெருப்பை குறிப்பிடுவதை போல கனல் தீ என்பதும் நெருப்பை தான் குறிப்பிடும். கனல்னா என்ன பொருள்? தீ தான். தீனா என்ன பொருள்? நெருப்பு. அப்ப கனல் தீனா நெருப்பு. ஊன் உண்டி, ஊன் என்றாலும் உணவு, உண்டி என்றாலும் உணவு. ஊன் உண்டி என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் உணவு. சொற்கிளவி, இந்த இரண்டு சொல்லும் சொல் என்றாலும் சொல்ல குறிப்பிடும், கிளவி என்றாலும் சொல்லதான் குறிப்பிடும். சொற்பதம், சொற்கிளவி, இந்த இரண்டுமே ஒருவருட் பன்மொழி தான். சொற்பதம், சொற்கிளவி இரண்டும் ஒருவருட் பன்மொழி தான். இரைச்சல் ஒலி, இரைச்சல்னாலும் ஒலியை தான் குறிப்பிடுகிறது, ஒலினாலும் ஒலியை தான் குறிப்பிடுகிறது, அதாவது அதிக சப்தத்தை குறிப்பிடுகிறது. பிழைப்புரை, பாருங்க, பிழைப்புரை. பிழை என்றால் குற்றம், புரை என்றாலும் குற்றம் தானே, அததான் இங்க பிழைப்புரைன்னு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கணும், இல்லைன்னா நீங்க தவறு செஞ்சிருவீங்க. பிழை புரை என்றால் குற்றத்தை குறிப்பிடும் ஒருவருட் பன்மொழி. மீமிசை பார்த்தாச்சு. திதியின் மைந்தன் நிசாரரர், இதை நீங்க என்ன நினைச்சிருவீங்கன்னா, நிசாரரர் என்பது பெயரின் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா திதியின் மைந்தன் என்றாலும் அசுரன்தான், நிசாரரர் என்றாலும் அசுரன் தான். இப்ப இந்த மாதிரி கடினமான ஒருவருட் பன்மொழியை கேட்டா நம்ம தவறு செஞ்சிருவோம். கவனமாக பாருங்க, ரொம்ப டீப்பா உங்களுக்கு வகுப்பு எடுத்து கொடுத்துருக்கிறேன், பயன்படுத்திங்க. ஒரு தனி என்றால் ஒன்றுதான். வேதிய பார்ப்பான், வேதியன் என்றாலும் அந்தனர் தான், பார்ப்பான் என்றாலும் அந்தனர் தான். சந்தி சாயும் காலம், நம்ம பல பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சந்தி என்றாலும் அந்தி பொழுதை தான் குறிப்பிடும். காலையும் இரவும் சந்திக்கக்கூடியது இந்த மாலை பொழுது. சாயும் காலம் என்றால் சூரியன் சாயும் காலமும் மாலை தான். அப்ப நம்ம இதை என்ன சொல்லலாம்? சந்தி சாயும் காலம் என்பது ஒருவருட் பன்மொழி தான். அந்தி பொழுதை குறிப்பிடும் ஒருவருட் பன்மொழி. இடையூறு அபாயம், இடையூறுனாலும் ஆபத்து, அபாயம் என்றாலும் ஆபத்து. இறை காவலன், இறைனா முன்பே சொன்ன அரசனு குறிப்பிடும், காவலன் என்பதும் அரசனை குறிப்பிடும். இறைக்காவலன் என்பது ஒருவருட் பன்மொழி, அதன் பொருள் அரசன். நடுமையம், நடு என்றாலும் மத்தியமம்,
மையம் என்றாலும் மத்தியமம். இப்ப நடுமையம் என்பது நடுப்பகுதியை குறிப்பிடும். கோவேந்தன் என்பது அரசனை குறிப்பிடும் ஒரு பொருட் பன்மொழி. அருட்கருணை, அருள் என்றாலும் இரக்கம்தான், கருணை என்றாலும் இரக்கம்தான். அருட்கருணை என்ற ஒரு பொருட் பன்மொழியின் பொருள் என்ன வரும்? இரக்கம். சுந்தர வடிவு, சுந்தரம் என்றாலே அழகுதான் குறிப்பிடும். சுந்தரர் மிகவும் அழகானவர், அதனாலே அவருக்கு சுந்தரர்னு ஒரு பெயர் இருக்கு. இப்ப சுந்தரம் என்றாலும் அழகு, வடிவு என்றாலும் அழகு, வடிவுடையாள் என்று நம்ம குறிப்பிடுகிறோம். அப்ப வடிவுனா அங்க என்ன பொருள்? அழகிய வடிவுடையவள் என்று பொருள். உயர்ந்து ஓங்கி என்பதற்கு உயரம் என்று பொருள். ஓங்கி உயர்ந்தனா உயரம், குழித்தாழ்ந்து மிகவும் ஆழமான. இது ரிப்பீட்டடா வந்திருக்கு. அடுத்து பாருங்க, குளிர்ந்த சீதள. குளிர் என்றாலும் குளிர்ச்சிதான், சீதளம் என்றாலும் குளிர்ச்சிதான். கவலை துன்பம், கவலை எதனால வருது? துன்பத்தால் வருது, துயரத்தால் வருது. இப்ப கவலைக்கு துயரம் என்ற பொருள் உண்டு, துன்பம் என்பதற்கும் துயரம் என்ற பொருள் உண்டு. கலங்கி அழுதான், கலங்கி என்பதன் பொருள் அழுதல் என்றும் இருக்கிறது. கலங்குதல் என்றால் அழுதல், கலங்குதல் என்றால் அழுதல், அழுதல் என்றாலும் அழுதல். அப்ப கலங்கி அழுதல் என்பது ஒரு பன்மொழி, அதன் பொருள் அழுதல். நேச பாசம், நேச பாசம் இது எளிமைதான். நேசம் என்றாலும் அன்பு, பாசம் என்றாலும் அன்பு. அடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்ல எதிர்பார்க்கலாம் கடாத்தகர், பொறுத்தகர்னு நம்ம படிச்சிருப்போம். எதுல வரும்? திருக்குறள்ல வரும். நமக்கு கொடுத்திருக்கிறது கடாத்தகர். கடா என்றாலும் ஆட்டுக்கடாயைத்தான் குறிப்பிடும், தகர் என்றாலும் ஆட்டுக்கடாயைத்தான் குறிப்பிடும். இப்ப கடாத்தகர் என்பது ஒரு பொருட்பன்மொழி, அதன் பொருள் ஆடு. அடுத்து பாருங்க, இழையாரம். இதை ஏதோ நம்ம புது சொல்லுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இழை என்றாலும் ஆபரணத்தை குறிப்பிடும், ஆரம் என்றாலும் ஆபரணத்தை குறிப்பிடும். ஞாபகம் வச்சுங்க. அணிகலன், நம்ம அணிகின்ற கலன் என்று காரண பெயர் சொன்னாலும் இதை ஒரு பன்மொழியாவும் எடுத்துக்கலாம். அணி என்றாலும் நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை குறிப்பிடும், கலன் என்றாலும் ஆபரணத்தை குறிப்பிடும். இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். யாராவது உங்ககிட்ட அணிகலன் என்பது ஒரு பன்மொழியாக வருமா வராதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அணிகலன் என்பது ஒரு பன்மொழியாகவும் வரும். அணி என்றாலும் ஆபரணத்தை குறிப்பிடும், கலன் என்பதும் ஆபரணத்தை குறிப்பிடும்னு நீங்க சொல்லணும். கேள்வி கேட்டாலும் சரியா பதிலளிக்கணும். அடுத்து பாருங்க, பூன் நகை. பூன் நகை, பூன் என்றாலும் ஆபரணம், நகை என்றாலும் ஆபரணம். எள்ளி நகுதல், எள்ளி நகுதல். எள்ளி நகுதல் என்பதுல எள்ளுதல் என்பதும் இகழ்தல் தான், நகுதல் என்பதும் இகழ்தல் தான். இன்ப மகிழ்ச்சி, இன்பம்னாலும் மகிழ்ச்சியை தான் குறிப்பிடும், மகிழ்ச்சி என்றாலும் இன்பத்தை தான் குறிப்பிடும். அப்ப இன்ப மகிழ்ச்சி என்பது இன்பத்தை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. வெற்றி வாகை, வாகை என்றாலும் வெற்றிதான், வெற்றி என்றாலும் வெற்றிதான். கூர் நுனி, கூர் நுனி எதை குறிப்பிடும்? கூர் என்பது ஒரு பொருளினுடைய முனையைத்தான குறிப்பிடும். அப்ப கூர் என்றாலும் முனைதான், நுனி என்றாலும் முனைதான். இப்ப கூர் நுனி என்பது முனை என்று பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. முழுமுதல், முழுமுதல் என்றால் முதன்மையானது, முதல் என்றாலும் முதன்மையானது, முழுமை என்றாலும் முதன்மையானது. பொலிவழகு, பாருங்க, பொலிவு என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருள் இருக்கு. அழகு என்பது அழகு என்ற பொருள் தரும். பொலிவழகு என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் அழகு. சீரும் சிறப்புமாக சொல்லுவோம், அதான் சீர் சிறப்பு. சீர் சிறப்பு என்பதன் பொருள் மேன்மை. சீர் என்றாலும் மேன்மை, சிறப்பு என்றாலும் மேன்மை. மெய்யுடல், மெய்னா உடலை குறிப்பிடும், உடல் என்பதும் உடலை குறிப்பிடும். இப்ப மெய்யுடல் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் மேனி, உடம்பு. வைகரை விடியல், வைகரை என்றாலே சூரிய உதயத்தை தான் குறிப்பிடுகிறது. விடியல் என்பதும் சூரிய உதயம் தான். இப்ப வைகரை விடியல் என்றால் உதயம் என்று பொருள். ஒளிக்கதிர், ஒளி கதிர். ஒளி என்றாலும் கதிர் என்றாலும் சுடரைத்தான் குறிப்பிடும். ஒளி என்றாலும் சுடரொளி, கதிர் என்றாலும் கதிரொளி. இப்ப இரண்டுமே ஒளியைத்தான் குறிப்பிடுகிறது. இப்ப இது ஒரு பொருட்பன்மொழி. சாகர பறவை, சாகரம் என்றால் கடல், பறவை என்றால் கடல். சாகர பறவை, முன்னீர் பறவை, சமுத்திர பறவை. இந்த மூன்று ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் என்ன என்பதை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். இதனுடைய ஆன்சர் என்ன என்பது. அடுத்து கடை, கடை
என்றால் இறுதி, ஈறு என்றாலும் இறுதி. பதிநாயகன், பதி என்றால் கணவனை குறிப்பிடுகிறது. உமையம்மாளின் கணவன் தான் உமாபதி. இப்போ உமாபதி என்பதில் பதி என்பது கணவனைத்தான் குறிப்பிடுகிறது. நாயகன் என்றாலும் கணவனை குறிப்பிடும். இப்போ பதிநாயகன் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் கணவன். கழைக்கரும்பு, கழைனாலே கரும்பு தான், கரும்பு என்றாலும் கரும்பு தான். ஆதி முதல், ஆதி என்றால் முதலில் என்று பொருள், முதல் என்றாலும் துவக்கம் என்று பொருள். ஆதி முதல் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் தொடக்கம். அந்தம் இறுதி, ஆதி என்றால் முதல்னா, அந்தம்னா முடிவு. இப்ப இறுதி என்றாலும் முடிவு தானே. இப்ப அந்தம் இறுதி என்பதன் பொருள் முடிவு. பெயர் நாமம், பெயர் என்றாலும் ஒருவரின் பெயரை குறிப்பிடும், நாமம் என்றாலும் பெயரை குறிப்பிடும். ஞாயிறு கதிரவன், எளிமையான ஒரு பொருட்பன்மொழிதான். ஞாயிறு என்றால் சூரியன், கதிரவன் என்றால் சூரியன். புவியுலகம், புவி என்றாலும் பூமி, உலகம் என்றாலும் பூமி. அடவி வனம், இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அடவினா காடு, வனம் என்றாலும் காடு. ஆழிக்கடல், ஆழி என்றால் கடலை குறிப்பிடும், கடல் என்பதும் கடலை குறிப்பிடும். கலைக்கல்வி, இதெல்லாம் நம்ம டைரக்டா கொஸ்டினா கேட்டா ஒரு பொருட்பன்மொழி இல்லைன்னு சொல்லிடுவோம். கலை என்றாலும் கல்வியை தான் குறிப்பிடுகிறது. கல்வி என்பதும் கல்வியை தான் குறிப்பிடும். இப்ப கலைக்கல்வி என்பது ஒரு பொருட்பன்மொழியா இல்லையான்னு கேட்டா ஒரு பொருட்பன்மொழி தான். குழை குண்டலம், குழை என்பது காதில் அணியக்கூடியது, குண்டலம் என்பதும் காதில் அணியக்கூடியது. அப்ப குழை குண்டலம் என்றால் காதணி என்று பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. நிமித்தமேது, பாருங்க, நிமித்தம் ஏது, நிமித்தம் ஏது. நிமித்தம் என்றாலும் காரணம், ஏது என்றாலும் காரணம். கொடைவன்மை, கொடை என்றால் ஈகை செய்தல், வன்மை என்றாலும் ஈகை செய்தல். திண்மை வலிமை, தின் என்றால் வலிமையைத்தான் குறிப்பிடும், வலிமை என்றாலும் வலிமையைத்தான் குறிப்பிடும். வலிமை என்பது உறுதியையும் குறிப்பிடும். அப்ப திண்மை வலிமை என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் உறுதி. நுண்மென்மை, நுண் என்றால் மெல்லிய அல்லது மென்மையை குறிப்பிடும், மென்மை என்பதும் மெல்லிய அல்லது மென்மையை குறிப்பிடும். புது நவீனம், புது என்றால் புதியது, அதாவது நவீனமானது. நவீனம் என்றாலும் புதியதுதான். அடுத்தது வியப்பான ஆச்சரியம். என்ன வியப்பான ஆச்சரியம்? வியப்பு என்றாலே ஆச்சரியம் தானே. இப்ப இது ஒரு பொருட்பன்மொழி. கடற்கால், கடற்கால் பேகன் என்று நம்ம படிக்கிறோம். கழல் என்றாலும் பாதம் தான், கால் என்றாலும் பாதம் தான். கடற்கால் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் பாதம். தாளடி, தாள் என்றாலும் பாதம், அடி என்றாலும் பாதம். அல்லல் துன்பம், அல்லல் என்ற சொல்லின் பொருள் என்ன? இன்னல் தான். இன்னல்னா துன்பம், துன்பம் என்றாலும் இன்னல் தானே. அப்ப அல்லல் துன்பம் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் இன்னல். உவகை கழிப்பு, உவகைனா மகிழ்ச்சி, கழிப்பு என்றாலும் மகிழ்ச்சி. காணக்கான களியாட்டம் என்று பாரதியார் குறிப்பிடுவார். களி என்றால் மகிழ்ச்சி. செய்குழவி, செய்னா முன்பே சொன்ன குழந்தைன்னு, குழவினாலும் குழந்தை தான். இப்ப செய்குழவி என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் குழந்தை. பிள்ளை மகவு, பிள்ளை தமிழ்னு சொல்றோம். அப்ப குழந்தையை பற்றி பாடுவதுதான் பிள்ளை தமிழ். அப்ப பிள்ளை என்றாலும் குழந்தை, மகவு என்றாலும் குழந்தை. ஊறு துன்பம், ஊறுனா இடையூறு, துன்பம் என்பதும் இடையூறு என்ற பொருளை தரும். இப்போ ஊறு துன்பம் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் இடையூர். அறதர்மம், அறம் என்றாலும் நற்செயல், தர்மம் என்றாலும் நற்செயல். அறம் தர்மம் என்றால் நற்செயல் என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. மஞ்சனம் தோய்தல், மஞ்சனம் என்பதற்கு குளித்தல் என்ற பொருள் இருக்கிறது. தோய்தல் என்றாலும் குளித்தல் என்ற பொருள் தரும். இதையெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டா தவறு செஞ்சிடவும். ரொம்ப முக்கியமானது. மஞ்சனம் தோய்தல் என்றால் குளித்தல் என்று பொருள். தன் சீதளம், முன்பே நான் உங்களுக்கு சொன்ன சீதளம் என்றாலே குளிர்ச்சின்னு. தன் என்றால் தன்மை, தன்மை என்றாலும் குளிர்ச்சி தான். தன் சீதளம் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் குளிர்ச்சி. நளிர்பனி, பாருங்க, நளிர் என்றாலே குளிர்ச்சி, பனி என்றாலும் குளிர்ச்சி தான். தவநோன்பு மேற்கொண்டார், தவனாலும் நோன்பு என்றாலும் ஒண்ணுதான், அது ஒரு பொருட்பன்மொழி தான். எழில் வனப்பு, பல்வேறு உரைநடையில பார்த்திருப்போம் எழில் வனப்புன்னு. எழில் என்றாலும் அழகு, வனப்பு என்றாலும் அழகு. செய்யுள்ள புனல் நீர் என்று படிச்சிருப்போம்.
மழையே மழையே வாவா, நல்ல வானப்புணலே வாவான்னு நம்ம படிச்சிருப்போம். இப்ப புனல் என்றால் நீரை தான் குறிப்பிடும், அதாவது குடிநீரை தான் குறிப்பிடும். நீர் என்றாலும் குடிநீரை குறிப்பிடும். அப்ப புனல் நீர் என்பது தண்ணீர் என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. விண் ஆகாயம், விண்ணா என்ன? வானம், ஆகாயம்னாலும் வானம். சேய் மைந்தன், சேய்னா உங்களுக்கு தெரியும் மகனை குறிப்பிடும். மைந்தன் என்றாலும் மகனை குறிப்பிடும். சேய் மைந்தன் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் மகன். கோமன்னன், கோனா அரசன், மன்னன் என்றாலும் அரசன். பிழை குற்றம், பிழை என்றாலும் தவறுதான், குற்றம் என்றாலும் தவறுதான். பிழை குற்றம் என்பது குற்றம் என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. பாருங்க, அடுத்தது பாருங்க, முக்கியமானது சமுதாய கோட்டம். சமுதாய கோட்டம். இப்ப சமுதாயம் என்பது கூட்டத்தை குறிப்பிடும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடியதை நம்ம சமுதாயம் என்று சொல்லுவோம். கோட்டம் என்றாலும் கூட்டத்தை குறிப்பிடும். அப்ப கூட்டமா மக்கள் வாழ்றாங்கன்னா அது சமுதாயம். கோட்டம் என்பதும் கூட்டமாக வாழ்கின்ற மக்களை குறிக்கும். அப்ப சமுதாய கோட்டம் என்பது கூடி வாழ்கின்ற மக்களை குறிப்பிடுகிறது. அப்ப இது ஒரு பொருட்பன்மொழி. கூட்டம் என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. குழாம் தொகுதி, குழாம் என்றாலும் கூட்டம், தொகுதி என்றாலும் கூட்டம். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேட்பார்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்னை தாய், அன்னை என்றாலும் தாய் தான், தாய் என்றாலும் அன்னை தான். அப்ப அன்னை தாய் என்பது தாய் என்ற பொருள் தரும், அன்னை என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. கடித மடல், கடிதம் மடல். கடிதம் என்றாலும் கடிதத்தை தான் குறிப்பிடும், மடல் என்றாலும் கடிதத்தை தான் குறிப்பிடும். கடித மடல் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் மடல் அல்லது கடிதம். நாவாய் கப்பல், எளிமையானது. நாவாயினாலும் கப்பல் தான், கப்பல் என்றாலும் கப்பல் தான். வெற்பு வரை, இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்க. வெற்புனாலும் மலை என்ற பொருள் தரும், வரை என்றாலும் மலை என்ற பொருள் தரும். அடவி கானகம், அடவி கானகம். அடவினா என்ன பொருள் சொன்ன? காடுன்னு சொன்னேன். கானகம் என்பதும் காடு என்ற பொருள் தரும். குழலோதி, குழல் லோதி. நல்லா பாருங்க, குழல் ஊதி இல்ல, குழல் ஓதி. இப்ப குழல் ஓதியில இரண்டு சொல்லு இருக்கு, குழல் ஓதி. ஓதினா கூந்தல், குழல் என்றாலும் கூந்தல். கார்குழல் நிறத்தாள் என்று சொல்றோம், கார்குழல் நிறத்தாள். அதுல குழல் என்பது கருமையான முடியை கொண்டவளை குறிப்பிடுவதற்காக நம்ம பயன்படுத்துவோம். குழல் என்றால் என்ன அங்க பொருள்? அங்க கூந்தல் என்று பொருள். துகிர்கொடி, துகில் என்றாலும் கொடியை குறிப்பிடும், கொடி என்பதும் கொடியை குறிப்பிடும். வஞ்சக கொடுமை, வஞ்சகம் என்பது ஒரு கொடுமையான செயல், கொடுமை என்பதும் கொடுமையான செயல்தான். அடுத்தது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பார்கள், மஞ்சரி குலை. மஞ்சரி குலை, மஞ்சரினாலும் கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய பூக்களை மஞ்சரின்னு சொல்லுவோம். குலை குலையாக என்றாலும் கொத்தை தான் குறிப்பிடும். மஞ்சரி குலை என்றால் கொத்து என்று பொருள். நேமி வட்டம், நேமி வட்டம். நேமி என்றாலும் சக்கரம், வட்டம் என்றாலும் சக்கரம். பிறைமதி, மதினா சந்திரன், பிறை என்றாலும் சந்திரனை குறிப்பிடும். பிறைமதி என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் சந்திரன். அடுத்தது மலிந்து நிறைந்து. மலிந்து என்றால் நிறைய என்று பொருள், நிறைந்து என்றாலும் நிறைவாக என்று பொருள். வற்றி வறண்டுள்ளது, வற்றி என்றால் காய்ந்து விட்டது, வறண்டு போய்விட்டது என்றாலும் காய்ந்து விட்டது. வற்றி வறண்டு என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் காய்ந்து. ஒல்கா அழியா, ஒல்கா அழியா. ஒல்காத என்றால் குறையாதன்னு பொருள், அழியாத என்றால் குறையாத என்று பொருள். அருஞ்சிறப்பு, அருமை என்றால் மேன்மை என்று பொருள், சிறப்பு என்றாலும் மேன்மை என்று பொருள். பாருங்க, சீர் சிறப்பு என்பதற்கு மேன்மைன்னு சொல்லி கொடுத்திருப்பேன், மேன்மை என்று முன்பே சொல்லி கொடுத்திருப்பேன். அதை தான் இங்க அருஞ்சிறப்புன்னு வந்திருக்கு. தாரணி உலகம், தாரணினாலும் பூமி தான், உலகம் என்றாலும் பூமி தான். வாடி வதங்கி விட்டேன், வாடுதல் முன்பே சொன்னேன். ஓடி விரைந்து, ஓடுதல் என்பதே வேகம்தான், வேகம்னா ஓடுதல். விரைந்து என்றாலும் ஓடுதல். உன்னை தேடி நாடி ஓடி வந்தேன்னு சொல்லுவாங்க. தேடி என்றாலும் நாடி என்றாலும் தேடுதல் என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. பாடி இசைத்து, பாடி என்றாலும் பாடுதலை தான் குறிப்பிடும், இசைத்து என்பதும் பாடுதலை குறிப்பிடும். பாடி இசைத்து என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் பாடுதல். ஆடி அசைந்து, பாருங்க, பாடி இசைத்து, ஆடி அசைந்து. ஆடி என்றால்
ஆடுதல். அசைந்து என்றாலும் ஆடுதல். இப்ப பாடி இசைத்து என்றால் பாடுதல், ஆடி அசைந்து என்றால் ஆடுதல். கால அவகாசம். காலம் என்றாலும் நேரத்தை தான் குறிப்பிடும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு சொல்றோம். அவகாசம் என்பதும் கொஞ்சம் காலத்தை கொடு என்பதுதான் பொருள். இப்ப கால அவகாசம் என்பது காலத்தை குறிப்பிடும், சமயத்தை குறிப்பிடும். கலைமகள் வாணி. கலைமகள் யாரு? சரஸ்வதி. வாணி என்றாலும் சரஸ்வதி. கலைமகள் வாணி என்பது சரஸ்வதி என்ற பொருள் தரும் ஒரு பொருட் பன்மொழி. பாகு கட்டி. கட்டி என்றால் சருக்கரை என்ற பொருள் இருக்கிறது. பாகு என்பதற்கும் சருக்கரை என்ற பொருள் இருக்கிறது. பாகு கட்டி என்ற ஒரு பொருட் பன்மொழியின் பொருள் சருக்கரை. அடுத்து பாருங்க, அருமையானது. டிஎன்பிஎஸ்ல கேட்கலாம். அரி கோளரி. அரி கோளரி. அரி என்றாலும் சிங்கம், கோளரி என்றாலும் சிங்கம். ஹரி கேசரி அரசர்களுடைய பெயர் வரும். ஹரி என்றாலும் சிங்கம், கேசரி என்றாலும் சிங்கம். ஹரிகோளரி, ஹரிகேசரி என்ற ஒரு பன்மொழியின் பொருள் சிங்கம். கூடி இணைந்து. கூடுதல் என்றாலே, கூடி என்றாலே கூடுதல் தான். இணைந்து என்பதும் கூடுதல் தானே. அப்ப கூடி இணைந்து என்ற ஒரு பன்மொழியின் பொருள் கூடுதல். அடுத்தது பிரிந்து விலகி. பிரிதல் என்றாலே விலகுதல் தான். விலகி என்பதும் விலகுதல் தான். எனவே பிரிந்து விலகி என்ற ஒரு பன்மொழியின் பொருள் பிரிதல். அற்று அழிந்து. அற்று அழிந்து. அற்று என்றாலும் நீங்குதல், அழிந்து என்றாலும் நீங்குதல். உற்றார் உறவினர். உற்றார்னாலும் சொந்தம், உறவினர் என்றாலும் சொந்தம். சுற்றம் சூழல். சுற்றஞ்சூழல்ல சுற்றம் என்றாலும் சொந்தத்தை தான் குறிப்பிடும், சூழல் என்றாலும் சொந்தத்தை குறிப்பிடும். இப்ப சுற்றம் சூழல் என்றால் சுற்றத்தை குறிப்பிடும். மாறி மழை பொழிந்ததுன்னு சொல்லுவாங்க. மாறினாலும் மழை, மழை என்றாலும் மழைதான் குறிப்பிடும். கீர்த்தி புகழ். ராஜராஜ சோழனின் கீர்த்தி உலகெங்கும் பரவியதுனா ராஜராஜ சோழனின் புகழ் உலகெங்கும் பரவியது. அப்ப கீர்த்தி புகழ்னா புகழ் என்ற பொருள் தரும் ஒரு பொருட் பன்மொழி. காயம் உடல். காயம் என்றாலும் தேகம் என்றாலும் ஒன்றுதான். இப்ப காயம், கடம் இது எல்லாமே மெய், உடலை குறிப்பிடும். இப்ப காயம் உடல்னா தேகத்தை குறிப்பிடுகிறது. ஈமச் சுடலை. ஈமம்னா சுடுகாடு, சுடலை என்றாலும் சுடுகாடு. மௌன அமைதி. மௌனம்னா எல்லாருக்குமே தெரியும், அமைதி. அமைதி என்றாலும் அமைதி. மௌன அமைதி என்ற ஒரு பொருட் பன்மொழி தரும் பொருள் அமைதி. புலரி விடியல். புலருதல் என்றாலும் புலரி என்றாலும் காலை என்று பொருள். விடியல் என்றாலும் காலை பொழுது என்று பொருள். புலரி விடியல் என்ற ஒரு பொருட் பன்மொழியின் பொருள் காலை. வல்லமையாற்றல். வல்லமைனா என்ன பொருள்? வலிமை வரும். ஆற்றல் என்றாலும் வலிமைதான். துணி புலவி. துணி என்றாலும் சிறுகூடல், புலவி என்றாலும் சிறுகூடல். யாழ் இசை. யாழ் என்றால் இசையை குறிப்பிடும், இசை என்பதும் இசையை குறிப்பிடும். அப்போ உங்களை கேட்கலாம், யாழிலிருந்து வரக்கூடிய இசையைத்தானே குறிப்பிடுகிறதுன்ட்டு. யாழ் என்பதற்கு இசை என்ற பொருளும் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியில் யாழ் இசை என்பது ஒரு பொருட் பன்மொழின்னு கூற்று கொடுத்துட்டு சரியா தவறான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரின்னு போடணும். வேழ யானை. வேழம் யானையை குறிப்பிடும், யானை என்பதும் யானையை குறிப்பிடும். பகர் செப்பு. பகர்னாலும் கூறுதல், செப்பு என்றாலும் கூறுதல். உற்று கவனித்தான். உற்று கவனித்தான். உற்று என்பதற்கு பார்த்தல் என்ற பொருள் இருக்கு, கவனித்தல் என்பதற்கும் பார்த்தல் என்ற பொருள் இருக்கிறது. இப்ப உற்று கவனித்து என்ற ஒரு பொருட் பன்மொழியின் பொருள் என்ன? கவனித்தல். அடுத்தது பாருங்க, மா பெரிய. நமக்கு தெரியும், மா என்றாலே பெரியது என்று நமக்கு தெரியும். பெரிய என்றாலும் பெரிய என்றுதான் பொருள், பெரியது என்றுதான் பொருள். அப்ப மா பெரிய என்ற ஒரு பொருட் பன்மொழியின் பொருள் பெரியது. நாடி தேடி. தேடுதல், இதற்கு முன்பே பார்த்தோம். உறவு ஒக்கல். பாருங்க, உறவு ஒக்கல். உறவு ஒக்கல்ல ஒக்கல் என்றால் சுற்றம் என்று பொருள், உறவு என்றாலும் சுற்றம் என்று பொருள். உறவொக்கல் என்பது ஒரு பொருட் பன்மொழி, அதன் பொருள் சுற்றம். திருநிதி. இதை கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். திரு என்றாலே செல்வம் தான், நிதி என்றாலும் செல்வம் தான். கிளவி கூற்று. கிளவி என்றால் சொல் என்று முன்பே சொன்னேன். கூற்று என்றாலும் சொல், கூற்று என்றாலும் சொல் தான். அப்ப கிளவி கூற்று
என்ற ஒருவருட்பன்மொழியின் பொருள் சொல். மொழி வாக்கு, மொழி வாக்கு, மொழி என்றாலும் சொல்லுதான், வாக்கு என்றாலும் சொல்லுதான். இப்ப சொற்பதம், சொற்கிளவி, கிளவை கூற்று, மொழி வாக்கு, இந்த எல்லா ஒருவருட்பன்மொழியும் என்ன பொருளை தாங்கி நிற்கிறது என கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இதற்கான பொருளை கடைசியா நீங்க கமெண்ட் பண்ணணும். அடுத்தது, அகன்று விலகி. அகலுதல் என்றாலும் நீங்குதல் தான், விலகுதல் என்றாலும் நீங்குதல் தான். அறிவு புத்தி, அறிவு என்றால் மதி, புத்தி என்றாலும் மதிதான். மதி என்பது இங்கு அறிவு பொருளில் வந்து நிற்கிறது. தினம் தினம் நாள்தோறும் என்றால் ஒவ்வொரு நாளும் என்று பொருள். தினம் தினம் நாள்தோறும் என்ற ஒருவருட்பன்மொழி தரும் பொருள் ஒவ்வொரு நாளும். சமய மதம், சமயம் என்றாலும் மதம் என்றாலும் சமயத்தை தான் குறிப்பிடுகிறது. உயர்வு மேன்மை, மேன்மைனாலும் உயர்வு தான், உயர்வு என்றாலும் உயர்வு தான். தாழ்வு வீழ்ச்சி, தாழ்வுனா இழிவு, பாருங்க, தாழ்வு என்றால் இழிவு, வீழ்ச்சி என்றாலும் இழிவுதான், வீழ்ச்சி என்றாலும் இழிவுதான். இப்ப தாழ்வு வீழ்ச்சி என்ற ஒருவருட்பன்மொழியின் பொருள் இழிவு. கா சோலை, நல்லா பாருங்க, சேர்ந்து நிக்க கூடாது, சேர்ந்து நின்னா வேறு பொருளை தந்துவிடும். இடைவெளி விட்டு நிற்கணும். தமிழை பொறுத்தவரையிலும் பிழை இல்லாம எழுதணும், பொருட்பிழை இல்லாம எழுதணும்னா இடைவெளி விட வேண்டிய இடத்துல கண்டிப்பா இடைவெளி விட வேண்டும். வல்லினமை எங்கு இட்டு எழுத வேண்டுமோ மிக சரியாக வல்லினமை இட்டு எழுத வேண்டும். இப்படியெல்லாம் எழுதினாதான் நம்முடைய தமிழில் பொருட்பிழை ஏற்படாமல் இருக்கும். இப்ப கா சோலை இரண்டிற்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி இருக்க வேண்டும். இப்ப கா என்றாலும் பூங்காவனத்தை தான் குறிப்பிடும், சோலை என்றாலும் பூங்காவனத்தை தான் குறிப்பிடும். அறிவு ஆற்றல், அறிவு என்றாலும் ஞானம், ஆற்றல் என்றாலும் ஞானம் என்ற பொருள் தரும். அறிவாற்றல் என்ற ஒருவருட்பன்மொழியின் பொருள் ஞானம். அபூர்வம் அரியது, அபூர்வனாலும் மிகவும் அரியது என்று பொருள் தரும். அரியது என்றாலும் அரியது என்ற பொருள் தரும். அபூர்வம், அரியது, இதன் பொருள் அபூர்வம். நேர காலம் தெரியலையா போன் பண்றீங்கன்னு நம்ம பல பேர்கிட்ட கேட்போம். நேரம் என்றாலும் காலம் என்றாலும் பொழுதை தான் குறிப்பிடும். சர்க்கார், அரசாங்கம், சர்க்கார்னாலும் அரசாங்கம் தான், அரசாங்கம் என்றாலும் அரசாங்கம் தான். புத்தக நூல், புத்தக நூல், புத்தகம்னாலும் நூல், நூல் என்றாலும் நூல் தான். வானூர்தி விமானம், வானூர்தினாலும் விமானத்தை குறிப்பிடும், விமானம் என்றாலும் விமானத்தை குறிப்பிடும். இதெல்லாம் எளிமையா இருக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, மலை குன்று, மலை என்றாலும் குன்று என்றாலும் ஒரே பொருள் தான், மலை என்ற பொருளை தருகிறது. காடு வனம், காடு என்றாலும் வனம் என்றாலும் காட்டைத்தான் குறிப்பிடும். அடுத்தது பாருங்க, பொய்கை தடாகம், பொய்கை என்றாலும் குளத்தை குறிப்பிடும், தடாகம் என்றாலும் குளத்தை குறிப்பிடும். பொய்கை தடாகம் என்ற ஒருவருட்பன்மொழியின் பொருள் குளம். இடர் துயர், இடர்னா துன்பம், துயர் என்றாலும் துன்பம். சென்னி முடி, சென்னி என்றால் தலையை குறிப்பிடும், முடி என்றாலும் தலையை குறிப்பிடும், ஞாபகம் வச்சுக்கணும். சென்னி முடி என்ற ஒருவருட்பன்மொழியின் பொருள் தலை. புண்டரிக மறை, புண்டரிக மறை, புண்டரிகம் என்றால் தாமரையை குறிப்பிடும், புண்டரீகம் என்றால் தாமரையை குறிப்பிடும். மறை என்பதும் தாமரையை குறிப்பிடும். இப்ப புண்டரீக மறை என்றால் தாமரை. அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோர கள்வர், சோர கள்வர், இதனுடைய பொருள் திருடர். ஏன்னா சோரர் என்றாலும் கள்வர் என்றாலும் திருடர் என்ற பொருளை தரும். சந்திர நிலவு, நிலவு என்ற பொருளை தரும். வழிகாற்று, வழி என்றாலும் காற்று என்றாலும் காற்று என்ற பொருளைத்தான் தரும். நெருப்பு தீ, அக்னி தீ, புனல் தீ, இது எல்லாமே தீ என்ற பொருள் தரும், நெருப்பு என்ற பொருளை தான் தரும். அறிஞன் சான்றோன், அறிஞன் என்றாலும் அறிவாளிதான், சான்றோர் என்றாலும் அறிவாளிதான். பகைவன் எதிரி, பகைவன் என்றாலும் எதிரி என்றாலும் பகைவனைத்தான் குறிப்பிடும். நண்பன் என்றாலும் தோழன் என்றாலும் நட்பைத்தான் குறிப்பிடும். அடுத்தது பாருங்க, வீழ்ந்த தாழ்வு, தாழ்வுனா உங்களுக்கு என்ன சொன்ன, இழிவு. வீழ்ந்த என்றாலும் இழிவு. எழில் அழகு, எழில் என்றாலும் அழகு என்றாலும் அழகைத்தான் குறிப்பிடும். தேன் மது, தேன் மது, தேன் என்றாலும் கள் என்றாலும் ஒண்ணுதான், மது என்றாலும் தேன் என்றாலும் ஒண்ணுதான். தேன் மது என்ற ஒருவருட்பன்மொழியின் பொருள் கள் அல்லது தேன். அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உடு தாரகை, உடு தாரகை,
உடு தாரகை என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் உடு என்றாலும் தாரகை என்றாலும் நட்சத்திரத்தை குறிப்பிடும். துயில் உறக்கம், துயில்னா தெரியும், நித்திரை, உறக்கம் என்றாலும் நித்திரை. கண் படைத்துஞ்சல், கண் படைத்துஞ்சல் என்றால் துஞ்சல் என்றாலும் உறக்கம், கண் படை என்றாலும் உறக்கம்தான். நடுநாயம், நடுநாயம் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நடுநாயம் என்றால் நீதி. நீதம் நெறி, இதெல்லாம் புதிய வார்த்தை, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீதம் நெறி என்றாலும் நீதி. பாருங்க, நடுநாயம் நீதம் நெறி, நடுநாயம் நீதம் நெறி, இந்த இரண்டு சொற்களின் பொருள் நீதி. அக்னி கனல், தழல் தீ, அழல் தீ, இந்த மூன்றுமே நெருப்பு என்ற பொருளை தான் தரும். முன்பே நம்ம பார்த்தோம். கனல் தீ, அனல் தீ, நெருப்பு தீ, இதெல்லாம் முன்பு பார்த்தோம். இப்ப பாக்குறது அக்னி கனல், தழல் தீ, அழல் தீ, இது எல்லாமே நெருப்பு என்ற பொருளைத்தான் தருகிறது. அடுத்தது பாருங்க, பழத்தொன்மை. பழ என்றாலே பழமைதான், தொன்மை என்றாலும் பழமைதான். புதிய நவீனம், புதிய என்றாலும் புதுமைதான், நவீன என்றாலும் புதுமைதான். முழு முதல் என்று நம்ம முன்னாடி பார்த்தோம். முழு முதல் என்றால் முதன்மை என்று பார்த்தோம். முழு நிறை என்றாலும் முதன்மை அல்லது முழுமை என்ற பொருள் தரக்கூடியது. முழுநிறை என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் முழுமை. அடுத்து பாருங்க, தூக்கு பாடல். தூக்கு பாடல்லாம் என்ன குத்துப்பாட்டா? கிடையாது. தூக்கு என்றாலும் பாட்டு தான், பாட்டு என்றாலும் பாடல் தான். செய்யுட்கவிதை, இது பல இடத்துல உரைநடையில நம்ம படிச்சிருப்போம். செய்யுள் என்றாலும் பாடலை குறிப்பிடும், கவிதை என்றாலும் பாடலை குறிப்பிடும். பதிகம் பாயிரம், பதிகம் என்றாலும் பாயிரம் என்ற பொருளை தரும், பாயிரம் என்றாலும் பாயிரம் என்ற பொருளை தரும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அயன் மலரோன். அயன் என்றால் யார்? பிரம்மன். மலரோன், தாமரை மலரில் வீட்டிருப்பவன் யார்? பிரம்மன். அவரை தான் மலரோன்னு சொல்றோம். இப்ப அயன் மலரோன் என்பது யாரை குறிப்பிடும்னா பிரம்மன் என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. ஒளி கீர்த்தி, கீர்த்தி என்றாலே புகழ்தான். ஒளி என்பதற்கும் புகழ் என்ற பொருள் இருக்கிறது. ஒளி கீர்த்தி என்றால் புகழ் என்று பொருள். சீர் மீ கூற்று, சீர் என்றாலும் புகழ், மீக்கூற்று என்றாலும் புகழ். இசை மேம்பாடு, இசை பட வாழ்தல் நன்று என நீதி நூல் குறிப்பிடுகிறது. இசைபட வாழ்தல் நன்றுனா புகழ்பட வாழ்தல் நன்றுன்னு பொருள். அப்ப இசை என்றாலும் புகழ்தான், மேம்பாடு என்றாலும் புகழ்தான். இப்ப பாருங்க, சீர்மீ கூற்று, சீர்மீ கூற்று என்றாலும் புகழ், இசை மேம்பாடு என்றாலும் புகழ். கூடி சங்கமித்தல், கூடுதல் என்றாலும் கலத்தல் தான், சங்கமித்தல் என்றாலும் கலத்தல் தான். பணுவல் நூல், பணுவல்னா புத்தகம், நூல் என்றாலும் புத்தகம். அடுத்தது பாருங்க, கொடுவரி உழுவை. இத பல இலக்கியங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கொடுவரி என்றால் புலியத்தான் குறிப்பிடுகிறது. கொடுவரி என்றாலும் புலிதான், உழுவை என்றாலும் புலிதான். அலர்த்தார், அலர்த்தார், அலர் என்றாலும் பூ, தார் என்றாலும் பூ, மலர் என்றாலும் பூ, புட்பம் என்றாலும் பூ. அப்ப பூவிற்கு இரண்டு ஒருபொருட்பன்மொழி இருக்கு. ஒன்று அலர்த்தார் சென்னி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். மலர் புட்பம், மலர் புட்பம் என்று பல இடங்கள்ல நம்ம இது படிச்சிருப்போம். அப்ப அலர்த்தார் என்பது ஒரு ஒருபொருட்பன்மொழி, பொருள் பூ. மலர் புட்பம் என்பது ஒருபொருட்பன்மொழி, அதன் பொருள் பூ. தூசி துகள், தூசி என்றாலும் புழுதிதான், துகள் என்றாலும் புழுதிதான். அடுத்தது பாருங்க, இது மூன்று சொல். பாருங்க, பூமண் மண்டலம், பூ மண் மண்டலம். பூமண் என கொடுத்தாலும் அது ஒரு பொருட்பன்மொழி தான். பூ என்பதற்கு பூமி என்ற பொருளும் இருக்கிறது, மண் என்பதற்கும் பூமி என்ற பொருள் இருக்கிறது, மண்டலம் என்பதற்கும் பூமி என்ற பொருள் இருக்கிறது. அப்ப பூமண் மண்டலம் என்பது ஒரு பொருட்பன்மொழி, அதன் பொருள் பூமி. காசினி வையம், காசினி என்றால் உலகம், வையம் என்றாலும் உலகம். விரல் பெருமை, நான் கூட ஒரு கவிதை எழுதினேன். அதுல என்ன எறியாமலேயே நான் ஒரு பொருட்பன்மொழி ஒன்றை பயன்படுத்தியிருந்தேன். அது என்னன்னா இந்த விரல் பெருமை தான். என்ன வரினா, தமிழனின் விரல் பெருமை அறியாதவனா நீ என்று ஒரு வரி எழுதியிருந்தேன். சிறப்பிப்பதற்காக ஒரு வார்த்தை நான் எழுதும் பொழுது விரல் பெருமை என்று பயன்படுத்தினேன். அந்த விரல் என்பது பெருமையை குறிப்பிடுகிறது, பெருமை என்பதும் பெருமையை குறிப்பிடுகிறது. தமிழனின் பெருமையை அறியாதவனா நீ என கேட்க நினைத்த போது விரல் பெருமை என எழுதப்பட்டது. அப்ப விரல் பெருமை என்றால் பெருமை. மெய் உண்மை, மெய் என்றாலும் சத்தியம், உண்மை என்றாலும் சத்தியம். புனைவு பொய், அவன் புனைகிறான் என்றால் ஏதோ கதை விடுறான் அர்த்தம். புனைவு என்றாலும் பொய் தான், பொய் என்றாலும் பொய் தான்.
அடுத்தது பாருங்க, அறிவுமதின்னு சொல்றாங்க. அறிவுமதினா என்ன? அறிவு என்றாலும் புத்தி, மதி என்றாலும் புத்தி. அன்பு நேசம், அன்பு என்றாலும் நேசம் என்றாலும் அன்பை தான் குறிப்பிடுகிறது. பகை குரோதம், குரோதம்னாலும் பகை, பகை என்றாலும் பகைதான். ஆசை வேட்கைன்னு சொல்றாங்க. வேட்கைனாலும் விருப்பம், ஆசை என்றாலும் விருப்பம் தான். கோப சினம், கோபம் என்பதும் சினம் என்பதும் ஒரே பொருளைத்தான் தருகின்ற ஒரு பொருட்பன்மொழி, அதன் பொருள் சினம். பயமச்சம், பயம் என்றாலும் அச்சம் என்றாலும் அச்சத்தை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. உவகை மகிழ்ச்சி, உவகை மகிழ்ச்சி, உவகை என்றாலும் மகிழ்ச்சி என்றாலும் ஒன்றுதான். திரள் வலிமை என்றால் வலிமையை குறிப்பிடும் அல்லது வன்மையை குறிப்பிடும், வலிமையை குறிப்பிடும் அல்லது வன்மையை குறிப்பிடும். நல்லா பாருங்க, 3 சுழினா போட்டா கொடை என்ற பொருள் வரும், 2 சுழினா போட்டா வலிமை என்ற பொருள் தரும். திரள் வலிமை என்பது இங்கு வலிமையை குறிப்பிடும். தேச நாட்டை, இதை நம்ம பல்வேறு உரைநடைகள்ல பார்க்கிறோம். தேசம் என்றாலும் நாடதான் குறிப்பிடும், நாட்டை என்றாலும் நாடதான் குறிப்பிடும். உடை ஆடையை சரி செய்யு சொல்லுவாங்க. உடை என்றாலும் துணிதான், ஆடை என்றாலும் துணிதான். இது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்தது சமர் யுத்தம். சமர்னா நமக்கு தெரியும், போர். யுத்தம் என்றாலும் போர். அமர் என்றாலும் போர், யுத்தம் என்றாலும் போர். இப்ப சமர் யுத்தம் என்ற ஒரு பொருட்பன்மொழியும் அமர் யுத்தம் என்ற ஒரு பொருட்பன்மொழியும் போர் என்ற பொருளை தருகிறது. உனக்கு என்ன பித்த பிரம்மை பிடித்து விட்டதா என்று சொல்றோம். பித்தம் என்றால் மயக்கத்தை குறிப்பிடும். யாருக்காவது ஒருத்தருக்கு பித்தம் ஏறிடுச்சுன்னா வாமிட் வரும், மயக்கம் வரும். இப்ப பித்தம் என்றாலே மயக்கம்தான். பிரமை என்றாலும் மயக்கம்தான். அகன் உள்ளம், அகன் உள்ளம். அகன் என்றாலும் மனம், உள்ளம் என்றாலும் மனம். உள் நெஞ்சு, உள் நெஞ்சு என்பதில் உள் என்பதும் மனத்தை தான் குறிப்பிடும், நெஞ்சு என்பதும் மனத்தை தான் குறிப்பிடும். அகனுள்ளம், உள் நெஞ்சு இரண்டும் மனம் என்ற பொருளை தரும். தொடை கண்ணி, மாலையை உருவாக்குதல். அப்ப கண்ணி என்பதும் 2 பூக்களை அடுத்தடுத்து வைத்து கோர்க்கின்றதை கண்ணி என்று நம்ம சொல்லுவோம். அப்ப தொடை என்றாலும் கண்ணி என்றாலும் மாலை. கூர்கழி, சால, தவ, நனி, கூர், கழி எல்லாமே மிகுதி என்ற பொருளைத்தான் தரும். கூர்கழி என்றாலும் மிகுதி, நனி பெரிது என்றாலும் மிகுதி தான். கருமுட்டை, கரு என்றாலே முட்டையைத்தான் குறிப்பிடும். சினை என்றாலும் முட்டையைத்தான் குறிப்பிடும். இப்ப கருமுட்டை என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் முட்டை. சினை முட்டை என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் முட்டை. சேய் முருகன், சேயோன் என நாம் யாரை குறிப்பிடுகிறோம் என்றால் முருகனைத்தான் குறிப்பிடுறோம். இப்ப செய் முருகன் என்பது கந்தனை, முருகனை குறிப்பிடுகிறது. ஊன் உணவு என்றாலும் ஊனை உணவு என்றாலும் உணவைத்தான் குறிப்பிடும். வழிகாற்று என்பது காற்றை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. மலைவெற்பு என்பது மலையை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. பாருங்க, பதில் செப்பு, பதில் செப்பு என்பது விடைன்னு முன்பே சொன்ன. பதில் மறுமொழி என்பதும் விடை என்று பொருள் தரக்கூடிய ஒரு பொருட்பன்மொழி தான். வல் வேகம், வல் வேகம். வல் என்றாலும் வேகம் என்றாலும் விரைவு என்ற பொருளைத்தான் தரும். ஒல்லையில், ஒல்லைனா விரைவு. கெதி என்றாலும் விரைவு. ஒல்லை கெதி, ஒல்லை கெதி இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல நாம் எதிர்பார்க்கலாம். ஒல்லை கெதியில் ஒல்லை என்றாலும் விரைவு, கெதி என்றாலும் விரைவு. துரித வேகம், துரிதமாக வா என்றாலும் வேகமாக வா என்றாலும் விரைவு என்ற பொருளைத்தான் தருகிறது. மரவிருட்சம், இதை நம்ம நிறைய இடத்துல போர்டுலே எழுதி பார்த்திருப்போம் பல்வேறு கோயில்கள்ல. இந்த கோயிலினுடைய மரவிருட்சம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதனுடைய பொருள் மரம் தான். விருட்சம் என்றாலும் மரம், மரம் என்றாலும் மரம். இந்த செடி கொடிய அப்படின்னு நம்ம சொல்றோம். செடி என்றாலும் தாவரத்தை குறிப்பிடும், கொடி என்றாலும் தாவரத்தை தான் குறிப்பிடும். ஆனா நம்ம செடி கொடின்னு சேர்த்து சொல்றோம். அதுவும் ஒரு பொருட்பன்மொழி தான். அதுவும் ஒரு பொருட்பன்மொழி தான். பூ மலர், பூ மலர் என்று நம்ம சொல்லுறோம். பூ என்றாலும் பூவை குறிப்பிடும், மலரை குறிப்பிடும். மலர் என்றாலும் பூவை குறிப்பிடும், மலரை குறிப்பிடும். அடுத்தது ஹரி கேசவன். ஹரி என்றால் திருமாலை குறிப்பிடும், கேசவன் என்பதும் திருமாலை குறிப்பிடும். இப்ப இரண்டுமே யாரைத்தான் குறிப்பிடுகிறது? விட்டுணுவைத்தான் குறிப்பிடுகிறது. மாவிலங்கு, மா என்றால் பெரிய என்ற பொருளும் இருக்கிறது, விலங்கு என்ற பொருளும் இருக்கிறது. இப்ப மா என்றால் மிருகம், விலங்கு என்றாலும் மிருகம். வெள்ளை என்றால் வெண்மை என்று பொருள்.
வெளிறு என்றாலும் வெண்மை. என்னடா இவன் வெளிர்னு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு என்ன பொருள்? ரொம்ப வெள்ளையா இருக்கான்னு அர்த்தம். வெள்ளை என்றாலும் வெளிறு என்றாலும் வெண்மை என்ற பொருளை தரும். ஒளி சோதி. ஒளி என்றாலும் சோதி என்றாலும் வெளிச்சத்தை தான் குறிப்பிடும். ஒளி பிரகாசம். இந்த ஒளி ரொம்ப பிரகாசமா இருக்குன்னா பிரகாசத்திற்கும் வெளிச்சம் என்ற பொருள் தான், ஒளிக்கும் வெளிச்சம் என்ற பொருள் தான். இப்ப இந்த இரண்டு ஒரு பொருட்பன்மொழிக்கும் வெளிச்சம் என்பதுதான் பொருள். அடுத்து பாருங்க, புல் பறவை. நமக்கு தெரியும் புல் என்றால் பறவையைத்தான் குறிப்பிடும். பறவை என்பதும் பறவையைத்தான் குறிப்பிடும். புல் பறவை என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் பறவை. கயர் மீன். கயல் என்றால் மீனை குறிப்பிடும். மீன் என்பதும் மீனை குறிப்பிடும். தேன் மதுவை. தேன் என்றாலும் மது என்றாலும் கல்லை குறிப்பிடும். தேனையும் குறிப்பிடும். கல்லையும் குறிப்பிடும், தேனையும் குறிப்பிடும். இப்ப தேன் மதுவை என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் தேன். உடற்மெய். உடல் என்பதும் மெய் என்பதும் உடலை குறிப்பிடும் ஒரு பொருட்பன்மொழி. உயிர் ஜீவன். உயிர் ஜீவன் என்பது ஒரு பொருட்பன்மொழி தான், அதனுடைய பொருள் உயிர். மனம். மனது உள்ளத்தை. மனம் என்றாலும் உள்ளம் என்றாலும் மனதைத்தான் குறிப்பிடும். அறிவு மதினா அறிவு. தனு கோதண்டம் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியம், தெளிவா ஞாபகம் வச்சுங்க. தனு கோதண்டம். தனுசு என்றாலும் வில்லு, கோதண்டம் என்றாலும் வில்லு. இப்ப தனு கோதண்டம் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் வில். கண் நேத்திரம். கண் என்றாலும் விழியை குறிப்பிடும். நேத்திரம் என்றாலும் விழியை குறிப்பிடும். இப்ப கண்ணேத்திரம் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் என்ன வரும்? விழி. விண்வான். விண் என்றாலும் வானம், வான் என்றாலும் வானம். வாயு காற்றுல வாயு என்பதும் காற்று என்பதும் வழியை குறிப்பிடுகிறது, அதாவது காற்றை குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்க, இருள் அஞ்சனம். இருள் அஞ்சனம். இருள் என்றாலும் இருட்டு என்றுதான் பொருள். அஞ்சனம் என்றாலும் இருட்டு என்றுதான் பொருள். இப்ப இருள் அஞ்சனம் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இருட்டு என்று சொல்லணும். வேக விரைவு. வேக விரைவு. வேகம் என்றாலும் விரைவு என்றாலும் வேகத்தை தான் குறிப்பிடும். கழனி பண்ணை. கழனி என்றால் வயல் என்ற பொருள் இருக்கு, பண்ணை என்றாலும் வயல் என்ற பொருள் இருக்கு. இப்ப கழனி பண்ணை என்பது ஒரு பொருட்பன்மொழி, அதன் பொருள் வயல். ஒழுக்க நெறி. ஒழுக்கம் என்பதும் நெறி என்பதும் ஒரு உயர்வான வழியை குறிப்பிடும். அப்ப ஒழுக்க நெறி என்பது ஒரு பொருட்பன்மொழி. இதெல்லாம் நம்ம பாட புத்தகத்திலேயே பல இடத்துல ஒழுக்க நெறின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஒழுக்கம் என்பதும் நெறி என்பதும் உயர்வான வழியை குறிப்பிடுகிறது. மல்லல் வளம். மல்லல் வளம்னா வளமான. மல்லல் என்பதும் வளமான என்று பொருள். தாழ்ந்து விழுந்தனா இழிவு. புதிய நவீன என்றால் புதுமை. புதியது என்றாலும் நவீன என்றாலும் புதுமை. பழையது என்றாலும் தொன்மை என்றாலும் பழமை. சீரிய நல்ல. சீரிய என்றாலும் நன்மைதான், நல்ல என்றாலும் நன்மைதான். கெட்ட தீய. கெட்ட என்றாலும் தீயது, தீய என்றாலும் தீயது. இறைஞ்சு பணிந்தான். இறைஞ்சுதல் என்றாலும் வணங்குதல் என்றுதான் பொருள். பணிதல் என்றாலும் வணங்குதல் என்றுதான் பொருள். கும்பிடுதல் என்றாலும் வணங்குதல் என்றுதான் பொருள். தொழுதல் என்றாலும் வணங்குதல் என்றுதான் பொருள். அப்ப பாருங்க, இறைஞ்சு பணிதல் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் வணங்குதல். கும்பிட்டு தொழுதல் என்ற ஒரு பொருட்பன்மொழியின் பொருள் வணங்குதல். தெள்ளத் தெளிந்த. தெள்ளத் தெளிந்த என்பது தூய தெளிவு என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. கலங்கிய குழம்பிய. கலங்கியது என்றாலும் கலக்கம்தான், குழம்பினான் என்றாலும் கலக்கம்தான். கலங்கிய என்றாலும் கலக்கம், குழம்பிய என்றாலும் கலக்கம். அடுத்து பாருங்க, ஆரிய மேலாரிய என்றால் உயர்ந்த என்ற பொருள் தரும் ஒரு பொருட்பன்மொழி. நீண்ட நெடிய புருவம் கொண்டவன். நீண்ட நெடிய புருவம் கொண்டவன்னா நீண்ட என்றாலும் நீளத்தை குறிப்பிடும், நெடிய என்றாலும் நீளத்தை குறிப்பிடும். அகன்று விரிந்த. அகன்று என்றால் அகலத்தை குறிப்பிடும், விரிந்தது என்றாலும் அகலத்தை குறிப்பிடும். நீண்ட நெடிய என்றால் நீளம், அகன்று விரிந்த என்றால் அகலம். இது இரண்டும் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப சொல்ல போற எல்லாமே ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. கோணிய வளைவு. இத நம்ம டிஎன்பிஎஸ்ல எதிர்பார்க்கலாம், கஷ்டமா கேட்டா. கோணியது என்றால்
என்றால் வளைந்தது என்றுதான் பொருள். வளைவு என்றாலும் வளைந்தது என்ற பொருள். கோணிய வளைவு என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் வளைந்த. செவ்விய நேர்மை, செவ்வியது என்றாலும் நேர்மைதான், நேர்மை என்றாலும் நேர்மைதான். செவ்விய நேர்மை என்றால் நேர்மை. கடின வன்மை, கடினமானது என்றாலும் வன்மையானது என்றாலும் கடினம் என்ற பொருள். அடுத்து பாருங்க, 3 கொடுத்திருக்கிறேன், ரொம்ப 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 முக்கியமானது. வாரண தும்பி, வாரணம் என்றாலும் தும்பி என்றாலும் யானை. அத்தி வேழம், அத்தி என்றாலும் வேழம் என்றாலும் யானையைத்தான் குறிப்பிடும். குஞ்சரம் என்றாலும் யானை, தும்பி என்றாலும் யானை. இதற்கு முன்னாடி ஆண் யானைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். இதை 3வது கேள்வியா நீங்க பதிவிடணும். இதற்கு முன்பு நான் உங்களுக்கு 2 கேள்வி கேட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு 3வது கேள்வியா என்ன கேட்கறேன்னா, இதற்கு முன்பே இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு ஆண் யானை என்ற பொருள் தரும் ஒருவருட் பன்மொழியை ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னன்றத 3வது கேள்வியா நீங்க கமெண்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, பட்டாங்கு வாய்மை. பட்டாங்கு வாய்மை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. பட்டாங்கு வாய்மைனா மெய். பட்டாங்கு என்றாலும் உண்மை என்று பொருள், வாய்மை என்றாலும் உண்மை என்று பொருள். மரளி கூற்றுவன், மரளி கூற்றுவன், கூற்றுவன் என்றாலும் யமன், மரளி என்றாலும் யமன் தான். இப்ப மரளி கூற்றுவன் என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் யமன். மெல்லியது என்றால் மென்மை, மென்மையானது என்று பொருள். மென்மை என்றாலும் மென்மை என்று பொருள். வலியது என்றால் வலிமை, திண்மை என்றாலும் வலிமை. மெலிந்தது என்றால் மெலிவு, நொய்மை என்றாலும் மெலிவு என்று பொருள். பாருங்க, நொய்மை என்றால் மெலிந்தது, மெலிந்த, மெலிவு என்று பொருள். உயர்ந்தோங்கியனா உயரம், தாழ்ந்து விழுந்தனா இழிவு. அடுத்து பாருங்க, அசிங்கமான அவலட்சணம் என்றால் அசிங்கம் என்று பொருள். மூங்கிலுக்கு அடுத்து 3 ஒருவருட் பன்மொழி இருக்கு பாருங்க. வேய் என்றாலும் மூங்கில், கிளை என்றாலும் மூங்கில் தான், கழை என்றாலும் மூங்கில் தான், ஓங்கல் என்றாலும் மூங்கில் தான், கழை என்றாலும் மூங்கில் தான், மூங்கில் என்று சொன்னாலும் மூங்கில் தான். இப்ப கழையோங்கல் என்ற ஒருவருட் பன்மொழி தரும் பொருள் மூங்கில். கழை மூங்கில் என்ற ஒருவருட் பன்மொழி தரும் பொருள் மூங்கில். வேய்க்கிளை என்ற ஒருவருட் பன்மொழி தரும் பொருள் மூங்கில். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, மாதவ யோகர். மாதவர் என்றாலும் முனிவர், யோகர் என்றாலும் முனிவர். நீத்தோர், தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நீத்தவர்கள் நீத்தோர், அவர்கள் முனிவர். அடிகள் என்பதும் முனிவர் என்ற பொருள் தரும். நீத்தோர் அடிகள் என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் முனிவர். அடுத்து பாருங்க, சாந்தமான அமைதி. சாந்தம் என்றாலும் அமைதி என்றாலும் ஒரே பொருளைத்தான் தரும். சாந்தமான அமைதி என்ற ஒருவருட் பன்மொழி தரும் பொருள் அமைதி. துல்லியம் என்றால் தெளிவான இலக்கு என்று பொருள். தெளிவு என்றாலும் தெளிவு என்று பொருள். வீழ்ந்த தோல்வி, வீழ்ந்த என்றாலும் தோல்வி என்று பொருள். தோல்வி என்றாலும் தோல்வி என்று பொருள். இப்ப வீழ்ந்த தோல்வி என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் தோல்வி. இன்றியமையாத முக்கியமான, இன்றியமையாதது என்றாலும் முக்கியம்தான், முக்கியம் என்றாலும் முக்கியம்தான். சாதாரண எளிமை, சாதாரணம்னா இயல்பானது, எளிமையானது என்று பொருள். எளிமை என்றாலும் சாதாரணமானது, எளிமை என்று பொருள். முழு முதல், முதன்மை என்றும் பொருள், முழுமை என்றும் பொருள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தனி ஒருவன், தனி ஒருவன்னா ஒரே ஒருவன் என்று பொருள். விரோத பேதம், விரோதம்னா என்ன? ஒருவருக்கும் இருவருக்கும் இருக்கக்கூடிய பகை வேற்றுமை தான் விரோதம். பேதம் காண்பித்தல் என்றாலும் வேற்றுமை பார்க்கிறான் என்றதான் பொருள். விரோத பேதம் என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் வேற்றுமை. விளர் வெள்ளி, நல்லா பாருங்க, விளர் வெள்ளி, வெளிர் வெள்ளி, பாருங்க, வெளிர் வெள்ளி, விளர் வெள்ளி, இது எல்லாமே ஒரே பொருளை தான் தரும், வெண்மை. வெளிர் என்றாலும் வெண்மை என்று பொருள். அப்ப வெளிர் வெள்ளி, விளர் வெள்ளி என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் வெண்மை. அடுத்து பாருங்க, உறையுள் மனை. உறையுள் என்றால் வாழ்கின்ற வீடு என்று பொருள். மனை என்றாலும் வாழ்கின்ற வீடு என்று பொருள். இப்ப உறையுள் என்றாலும் வீடு, மனை என்றாலும் வீடு. உறையுள் மனை என்ற ஒருவருட் பன்மொழியின் பொருள் வீடு. பதில் உத்தரம், பதில் மறுமொழி, பதில் செப்பு, பதில் விடை, இது எல்லாமே ஒரே பொருளை தான் தரும். அதுபோல பதில் உத்தரம் என்பதும் விடை என்ற பொருளை தாங்கி நிற்கும் ஒருவருட் பன்மொழி. கடைசியா பாருங்க,
ஹரிநாராயணன். ஹரி என்பது திருமாலை குறிப்பிடும், விட்டுணுவை குறிப்பிடும். நாராயணன் என்பதும் திருமாலை குறிப்பிடும், விட்டுணுவை குறிப்பிடும். பல நபர்களுடைய பெயர் ஹரிநாராயணன் என இருக்கும். அவர்களுடைய பெயர் அனைத்துமே ஒரு பன்மொழிதான். ஏனென்றால் ஹரி என்றாலும் நாராயணன் என்றாலும் விட்டுணுவை குறிப்பிடுகிறது. ஹரிநாராயணன் என்ற ஒரு பன்மொழியின் பொருள் விட்டுணு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஒரு வகுப்புல 335 ஒரு பன்மொழிகளை விளக்கி கூறியிருக்கிறேன். இந்த ஒரு வகுப்பை நீங்க முடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு பன்மொழியிலிருந்து கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மால் தெளிவாக அடிக்க முடியும். உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 3 கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த 3 கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. 335 ஒரு பன்மொழிகளும் முடிச்சவங்க கூடவே 335 ஒரு பன்மொழிகளும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.